மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலினி எனக்கூடிய அந்த சக்தி பெற்ற அந்த அருட்சக்தியானது, அந்த அருட்காற்றானது பாம்பு போல மேலே ஏறி ஒவ்வொரு சக்கரங்களாக பயணம் செய்யும். ஆற்றல்னா சக்தின்னு அர்த்தம், சக்தினா நெருப்புன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபயர் உடம்புக்குள்ள அதிகமாக தான் ஒவ்வொரு செல்களும் வேறு விதமாக மாற்றமடைகிறது. குடும்ப வாழ்க்கையை வாழ்றவங்களும் இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆற்றலை 100% உங்களால் பெற முடியும் என்பதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தொடர்ச்சியாக பரம்பொருள் யோகம் செய்யும் போது கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே பயணம் செய்வதை உங்களால் உணர முடியும். இந்த மாதிரியான குண்டலினி மேலே எழும்புவதற்குண்டான அறிகுறிகள் வரும்போது நம்ம பெரிய ஆளுன்னு தோணும், நம்ம இதை பண்ணிட்டோன்னு தோணும், நம்ம அதை பண்ணிட்டோன்னு தோணும், நம்மளால் முடியாத விஷயமே இல்லைன்னு தோணும். இந்த அகங்காரம்லாம் வரவிடாமல் காலில் போட்டு மிதித்து நசிக்கிறணும் அந்த அகங்காரத்தை. பல சோதனைகள் வரும், பல சோதனைகளை தாண்டி அது மாபெரும் சாதனையாக மாறும். குருவே சரணம். நான் 2022ல திருப்பூர்ல ஃப்ரீ கிளாஸ் தான் போய் அட்டென்ட் பண்ணேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பார்த்த உறவுகள், நான் சேர்த்து வச்ச காசு, பணம், சொத்து இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம கரு மையத்துல இருக்கிற கர்ம பதிவை கழிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்றது. நிறைய பேருக்கு இவ்ளோ அன்னதானம் கொடுக்கணும், நிறைய பேருக்கு நம்ம உதவணும் அப்படின்றதுலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. சும்மா ஒரு பர்த்டேக்கு கொண்டு போய் வீட்டுல கொடுக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஏதாவது வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது இதை செய்யணும், வருஷத்துல ஒரு நாள் நம்ம இல்லாதவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கருணையில முழுக்க இருக்கணும், ஒரு நிமிஷமும் கருணையில தான் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுது. இன்னைக்கு லைஃப்ல எது நடந்தாலும் எனக்கு வலிங்கிற ஒரு பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதுக்கு என்னோட குரு தான் உண்மையான காரணம். இன்னைக்கு நான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில தான் இருக்கேன். உள்ளுக்குள்ள சந்தோஷம் மட்டும்தான் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. இந்த ஆன்மாவை எவ்வளோ பக்குவப்படுத்தி சுத்தப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற டிசம்பர் 22ஆம் தேதி பாண்டிச்சேரியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும், அதைத் தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி 2025 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும் தொடு தீட்சையுடன் உங்களுக்கு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, இல்லை மலேசியாவில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய அதை சார்ந்த நபர்களுக்கு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குண்டலினி யோகா செய்வது எப்படி. பரம்பொருள் யோகத்தையே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இதில் குண்டலினி யோகான்னு தனியாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முதல்ல பரம்பொருள் யோகம் என்பது குண்டலினி யோகம், ராஜயோகம், கிரியா யோகம், சித்த வித்தை, பல சக்தி வாய்ந்த யோக பயிற்சியினுடைய கூட்டிணைவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரம்பொருள் யோகம். ஸோ பரம்பொருள் யோகம்ன்றது ஏன் இவ்வளோ சக்தி பெற்ற முறையில் உடனே வேலை செய்யுது அப்படின்னா, அதனுடைய காம்பினேஷன், டீப் லெவலில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் பல்வேறு யோக முறைகளுடைய கலவை என்பதனால் சீக்கிரமாக வேலை செய்து சராசரி மனிதனை யோக நிலைக்கு, சித்த நிலைக்கு தாராளமாக உடனே எடுத்து செல்லக்கூடிய வலிமையை, அருளுலக அனுபவங்களை உடனே பெற்றுத்தரக்கூடிய வலிமையையும் பெற்றது என்பதில் எல்லளவும் மையமில்லை. இருந்தாலும் உங்களுக்கு குண்டலினியை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். குண்டலினி என்பது என்ன அப்படின்னா குண்டலம்னு அர்த்தம். குண்டலம் அப்படின்னா என்னன்னா காற்று என்று அர்த்தம். அது ஒரு குண்டலமான காற்று, குண்டலமான காற்று, ஒரு சுழலக்கூடிய அந்த காற்றுக்கு பெயர் குண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மனிதனுடைய உடம்புல மெயினான இந்த பகுதிகளை சக்கராஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சக்கராஸ், சக்கரங்கள்னா அங்கே ஏதோ சக்கரம் இருக்குன்னு நினச்சக்கூடாது. முக்கியமான அந்த பகுதிகளை சக்கரங்கள் என்று கூறுவார்கள். ஸோ கீழ்ப்பகுதி மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், அப்புறம் விசுக்தி, அப்புறம் ஆக்ஞா, அப்புறம் சகசிரா. இந்த பகுதியெல்லாம் ஆற்றல் அதிகமாக சுழலக்கூடிய இடம் என்று கூறுவார்கள். அந்த இடத்துலலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ், அந்த இடத்துலலாம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அடுத்த கட்ட ட்ராவல் பண்ணி போகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலினி எனக்கூடிய அந்த சக்தி பெற்ற அந்த அருட்சக்தியானது, அந்த அருட்காற்றானது பாம்பு போல மேலே ஏறி
ஒவ்வொரு சக்கரங்களாக பயணம் செய்யும். ஸோ இதனால தான் குண்டலினியை எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள். விழிப்பு நிலையில் குண்டலினியை எழுப்புவதற்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்குது. அதில் ரொம்ப ஆபத்தான பயிற்சி முறைகள்லையும் வந்து குண்டலினியை வந்து மேலெழுப்புவார்கள். பட் அதெல்லாம் உயிர் பிரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்லாம் நம்ம போகலை. உங்களுக்கு எதை வந்து எளிமையாக குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் போதே எந்தவித ஆபத்தும் இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸாக இருக்கணும், பட் பெட்டர் ரிசல்ட்ஸாக இருக்கணும். உடனே ஏறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்குண்டான பலன் வந்து மிகவும் மோசமானதாக இருக்கும். ஏன்னா அந்த சக்தி மேலே ஏறிடுச்சுன்னா அப்புறம் உங்களால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். உடம்பில் தேவையில்லாத அசௌகரியங்கள் வரும். இப்போது ஒரு காட்டில் இருக்காங்க, ஒரு துறவரம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய கவலையே இல்லை. ரொம்ப கடுமையாக பயிற்சி பண்ணுவாங்க, கொடூரமாக வைராகியத்தில் உயிரே போனாலும் பண்ணுவாங்க. நம்ம யாரும் இன்று அதுக்கு தயார் நிலையில் இல்லை. நம்ம குண்டலினி மேலே ஏறினாவே எதாவது மேஜிக் பண்ண முடியாதா, எங்கேயாவது காணாமல் போக முடியாதா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டான மேட்டர் வந்து பண்ண முடியாதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விதமான ஆக்டிவிட்டீஸில் நம்மளால் ஈடுபட முடியாதா, இந்த உலகத்தை வந்து வேறு மாதிரி போய் பார்த்துட்டு வர முடியாதான்னு என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுபோக பொருளுலகத்துக்கும் இந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று வந்து நினைக்கிறோம். தவறு கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பக்குவத்தையும் கடந்து இதில் ஒன்றும் இல்லைன்ற தன்மைக்கு வந்துடுவீங்க. போகர் 7000 போகர் வந்து தெளிவாக எழுதுறாரு. அப்பேற்பட்ட ஞானம் பெற்றவரே அந்த சக்திகளையும் சித்துகளையும் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் சித்து விளையாடிட்டு வருவாரா. எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய், இல்லை காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனியான குகைக்குள்ளே போய், ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் அங்கே 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கே ஒரு மோகினி இருக்கும். அந்த மோகினி கிட்ட பேசி அதுவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த மோகினி கிட்ட ஃபைட் பண்ணி அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து வாங்கிட்டு வருவார். இந்த மாதிரிலாம் விளையாடி இருக்கிறாங்க. போகர் 7000 போகர் தெளிவாக வந்து குறிப்பிடுகிறார். இன்னும் பல்வேறு விதமான சித்தர்கள் அவர்கள் ஆற்றல் நிலையை வேற வேற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த குண்டலினி ஆற்றலை இன்னைக்கு நீ வந்து இல்லறத்தில் இருந்து கொண்டு நான் உடலுக்கு பிரச்சனை இல்லாமல் மனதிற்கும் பிரச்சனை இல்லாமல் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எளிமையான முறைதான் பரம்பொருள் யோகம். மிக மிக சக்தி வாய்ந்தது, மிக 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 ஆற்றல் மிகுந்தது, பாதிப்பில்லாதது, ஆபத்தில்லாதது. அதனால தான் உங்களுக்கு இந்த யோக முறையை பரம்பொருள் யோகமாக பல்வேறு வருடங்களாக நான் கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை ஒரு கேப்சுலாக பாதிப்பில்லாத வகையில் உங்களுக்கு வந்து பரம்பொருள் யோகமாக கொடுத்திருக்கிறேன். அதை வெளிப்படையாக யூடியூப்லேயும் நான் வெளியிட்டுட்டேன். ஸோ பரம்பொருள் யோகம் ரிவியல்டுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா வீடியோ வரும், பார்த்தீங்கன்னா எளிமையாக அந்த பயிற்சியை செய்யலாம். அது பண்ணும்போது ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை எப்படி தணிப்பது என்பதற்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா 2 வீடியோ வரும். அதுலேயுமே வந்து தெளிவாக உடல் உஷ்ணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதையும் தெளிவாக பேசிவிட்டேன். மெயினாக என்னென்னா ஆற்றல்னா சக்தின்னு அர்த்தம், சக்தினா நெருப்புன்னு அர்த்தம், நெருப்புனா ஃபயர்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபயர் உடம்புக்குள்ளே அதிகமாக தான் ஒவ்வொரு செல்களும் வேறு விதமாக மாற்றமடைகிறது. ஒவ்வொரு செல்களும் அருட்சக்தியாக மாற்றமடையும் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையும் ஆற்றலும் ஒவ்வொரு இல்லற ஞானிக்கும் வர வேண்டும், இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரணும். குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆற்றலை 100% உங்களால் பெற முடியும் என்பதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட்டை எதிர்பார்க்காம தொடர்ச்சியாக பரம்பொருள் யோகம் செய்யும் போது கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே மேலே பயணம் செய்வதை உங்களால் உணர முடியும். 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் ரெகுலராக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பரம்பொருள் யோகத்தை நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, சும்மா இருக்கும்போதே ஆனந்த நிலைக்கு போவீங்க. கண்களில் கண்ணீர் வரும், ஆனந்தமாக இருக்கும். ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்கும். சில நேரத்தில் டயர்டாக இருக்கும், சில நேரத்தில் டீஹைட்ரேட்டடாக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், காற்று மேலடிச்சு அவ்வளோ இன்பமாக இருக்கும். குண்டலினி மேல் எழும்பியதற்கு உண்டான அறிகுறிகள், சின்ன சின்ன அறிகுறிகள் அது. அப்புறம் சில பல சைட்ஸ்லாம் தெரியும், சில பல காட்சிகள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தெரியும், விழித்து கொண்டு இருக்கும்போது தெரியும், டக்குன்னு முன்னாடி வந்துட்டு போகும் அந்த காட்சிகள். சில பல விஷயம் உள்ளே வந்து பேசிட்டு போகும், சொல்லும் இதெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் நடக்க போகுது, நீ இப்படி போ, இதில் போகாது, இதில் போன்னு சொல்லும், கைடு பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த சக்தி மேல் எழும்பியது அப்படின்றதுக்கு உண்டான அறிகுறிகளாக சில ஃபோர்சைட் விஷன்ஸ் தெரியும். நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்தில் பக்குவத்துடனும் தைரியத்துடனும், நான் ஒரு பெரிய சாமியார் ஆயிட்டேன்னு நினைக்காம ரொம்ப பக்குவத்துடன் தன்னடக்கத்துடன் பிறரை பயமுறுத்தாமல், இந்த பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. குண்டலினி பயிற்சியோ இல்லை பரம்பொருள் யோகமோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாமியார் ஆயிட்டீங்க, நீங்கள் பெரிய கடவுள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் கடவுள் ஆயிட்டீங்கன்றதுக்கு உண்டான அடிப்படையே என்னன்னா, உங்களை இன்னும் ஒரு சராசரி மனிதனாக, ஒரு அற்ப மானிட பிறவியாக உங்களை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இது வந்து எதற்காக அப்படின்னா, உங்களது அகங்காரம் தலைக்கு இயலாமல் இருப்பதற்காக. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட இருக்கலாம், ஆனால் அகங்காரத்தின் உச்சத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது. ஸோ இந்த தன்மைக்கு நீங்கள் வந்து செல்லும் போது பிறரை பயம்பொறுத்தாமல், உங்கள் புருஷனவோ பொண்டாட்டியோ குழந்தைங்களவோ இல்லை அப்பாவையோ அம்மாவையோ பயம்பொறுத்தாமல் வெளியே பார்க்கும்போது மனித உடலிலேயே இருக்க வேண்டும், மனித உருவத்திலேயே இருக்கணும், மனிதன மாதிரியே பிஹேவ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்
நீங்கள் என்ன நிலையில் உள்ளே இருக்கீங்கன்றது. இந்த தன்மையில் இருந்தீங்கன்னா தான் உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டினா நீங்கள் ஒரு ஆடாக தெரிவிங்க, வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, ஏதோ என்ன பெரிய இவன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். அந்த மாதிரியான எந்த ஒரு வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தக்கூடாது, பெரிய ஞானி மாதிரி பேசக்கூடாது, நான் தான் பெரியாள்ன்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எங்கேயும் செய்யக்கூடாது. இப்போ நான் கேமரா முன்னாடி மட்டும்தான் பேசுகிறேன், இல்லாட்டினா கிளாஸ் எடுத்தால் கிளாஸில் பேசுவேன், விடிய விடிய பேசுவேன், அது வேறு மேட்ரு. என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். மற்ற இடங்களுக்கு நான் வெளியே போயிட்டேன்னா பேச்சு என்பது இருக்கவே இருக்காது. அன்டில் ஐ ரியலி வாண்ட் டு ஸ்பீக் சம்திங் டு சம் அதர். இந்த பேச்சுக்கு அவசியம் உண்டு, இந்த இடத்தில் நான் பேசி புரிய வைக்க வேண்டும் என்றால் மட்டும்தான் பேசுவேன். இல்லைனா சிரிச்சுக்கிட்டே சரிங்க சரிங்கன்னு கேட்டுப்பேன். இதனாலே பல பேர் என்னை முட்டாள்னு நினச்சிப்பாங்க, என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க. அதனால் என்ன அப்சர்வ் பண்ணக்கூடிய குவாலிட்டி மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். நல்ல ஆன்ம நிலைக்கு நீங்கள் வரும்போது பேச்சு குறைஞ்சிடணும். பேச்சு குறைய தான் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான குண்டலினி மேலே எழும்புவதற்குண்டான அறிகுறிகள் வரும்போது நம்ம பெரிய ஆளுன்னு தோணும், நம்ம இதை பண்ணிட்டோன்னு தோணும், நம்ம அதை பண்ணிட்டோன்னு தோணும், நம்மளால் முடியாத விஷயமே இல்லைன்னு தோணும். இந்த அகங்காரம்லாம் வரவிடாமல் காலில் போட்டு மிதித்து நசிக்கிடணும் அந்த அகங்காரத்தை. கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம், அது ஆட்டிடியூடு, என்ன குட் அண்ட் ஹெல்த்தி ஆட்டிடியூடு, தப்பே இல்லை. நான் தாண்டா, இது தவறான ஆட்டிடியூட். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் கான்ஃபிடென்ஸ் உங்கள் நடை உடை பாவனைகளில் வெளிப்பட வேண்டும். உங்கள் ஆட்டிடியூடு ஹெல்த்தி ஆட்டிடியூடாக இருக்கணும், அது தப்பு கிடையாது. ஆனால் என்னை விட எவனும் கிடையாது அப்படின்னக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1000 பேர் 1000 விதமாக வெளியில் இருக்கிறவங்க உங்களை சொல்லட்டும், அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை, நான் சரியாகத்தான் செல்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அந்த பாதையில் கவனமாக தைரியமாக பயணம் செய்யுங்கள். பல சோதனைகள் வரும், பல சோதனைகளை தாண்டி அது மாபெரும் சாதனையாக மாறும். நன்றி, வணக்கம். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணமாகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.